ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஷின்சான் ஒன் ஆஃப் த ஃபியூச்சர் எபிசோடு தான். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். யார் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ உள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைபை தட்டி விட்டுருங்க. பார்ப்போம் எவ்வளோ ரியல் ஷின்சான் ஃபேன்ஸ் இருக்காங்கன்னு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் சார் ஷின்சான் அழைக்கிறதுக்காக ஷின்சான் வீட்டுக்கு வந்திருப்பார். அப்போ தான் யோஷினாக்கா மேம் சொல்லுவாங்க, ஷின்சான் தான் ஜூனியர் ஸ்கூல் மாறிட்டானே, இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், நான் தான் மறந்துட்டேன் ஷின்சான் ஸ்கூலை விட்டு போனது, இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, ஆனால் ஷின்சான் இல்லாமல் போரும் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல் ஃபீல் பண்ணுவார். அதே இடத்துல பஸ் எடுத்துகிட்டு கிளம்பிடுவார். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜூனியர் பொண்ணை தான் காமிப்பாங்க. இவங்க பார்த்தோன்னா 6th ஸ்டாண்டர்ட் படிப்பாங்களாம். இவங்க தான் ஷின்சானை கூப்பிட்டு போகிறதுக்காக லீடர் அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மிச்சி பிஸியாக குப்பை பொறுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீமாரி நடந்து யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த எபிசோடில் மட்டும்தான் நடக்கிற மாதிரியே காமிச்சிருப்பாங்க. அழகாக க்யூட்டாக பேசுகிற மாதிரியே காமிச்சிருப்பாங்க. மிச்சியை போட்டு தக் லைஃபாக போட்டு தாக்குவாங்க ஹீமாவரி. அதுக்கப்புறம் தான் ஷின்சானை எழுப்புவாங்க. முடியாது அப்படின்னு ஒரு வார்த்தையாக சொல்லிவிடுவாங்க. அதுக்கப்புறம் மிச்சியும் வெளியே வண்டி வந்து நான் குப்பை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தான் போயிட்டு சீக்கிரம் வாங்க கதை வைக்காதீங்கன்னு சொல்லும் போது மிச்சி கோமா கத்துவாங்க ஹீமாரிட்ட. அதுக்கப்புறம் தலைவன் ஷின்சான் தூங்கிட்டு இருப்பான் பிஸியாக. அப்போ தான் ஹீமாரி வந்து ஷின்சான் எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எந்திரிக்கவே மாட்டான் ஷின்சான். அதுக்கப்புறம் அவன் தள்ளி விட்டுருவான். அதுக்கப்புறம் தான் ஹீமாரி போயிட்டு கீழே விழுந்து காலால் உதைக்க ஆரம்பிச்சிருவான். இப்போ திரும்ப பார்த்தீங்கன்னா ஹீமாரி போயிட்டு கீழே விழுந்துருவா. அப்போ பார்த்தீங்கன்னா ஹீமாரி புக்கு படிக்கிற மாதிரி மேலே போயிட்டு மண்டையில் உட்காந்துடுவா. ஷின்சான் பார்த்தீங்கன்னா அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவான். அப்போ தான் எந்திரிச்சு பார்ப்பான், ஹீமாரி உனக்கு வேறு இடமே இல்லையே, என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பான். ஹீமாரியும் எந்திரிச்சிருவா. அடுத்து பார்த்தீங்கன்னா மூஞ்சி மேலே ஏறி உட்காந்துருவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தாண்டி தலை மேலே ஏறி உட்காந்துருவா. அப்புறம் தான் நான் தூங்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஷின்சான் எந்திரிச்சிருவான். இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு தீர்வு பண்ணி தான் ஆகணும் ஹீமாவரி அப்படின்னு சொல்லிட்டு ஷின்சான் ரொம்ப பிஸியாக ஹீமாவரி கூட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருப்பான். வா அப்போனா நம்ம 2 பேரும் சேர்ந்து தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லும் போது 2 பேரும் சேர்ந்து தூங்கும் போது மிச்சி வந்து செம்ம கத்துவாங்க. அப்போ தான் 2 பேரும் எந்திரிச்சு, நீ என்ன ஹீமாவரி ஷின்சானை எழுப்ப தானே சொன்ன, இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லும் போது ஹீமாவரி சின்ன குழந்தை மாதிரி பாட்டில் வச்சுட்டு இருப்பாங்க. அப்போ தான் சொல்லுவாங்க மிச்சி, நீ இன்னும் சின்ன குழந்தை கிடையாது அப்படின்னு சொல்லுவா. அப்போ பார்த்தீங்கன்னா ஷின்சான் வந்து பிஸியாக தூங்கிட்டு இருப்பான். அப்படியே பேச்சை மாற்றிடுவான். அதுக்கப்புறம் தான் மிச்சி புரிஞ்சுக்கிட்டு, என்ன பேச்சை மாத்திரியா அப்படின்னு சொல்லிட்டு ஷின்சான் ஒரு கத்தை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வா ட்ரெஸ்ஸை மாற்று அப்படின்னு சொல்லிட்டு ஷின்சான் பார்த்தீங்கன்னா அவனு 6 பேக்லாம் காமிச்சிட்டு இருப்பான். கெத்தாக இருக்கும் அந்த சீனு பார்த்தீங்கன்னா. அப்புறம் தான் ஹாரியும் நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது வெளியே பார்த்தீங்கன்னா அந்த ஜூனியர் பொண்ணு நிற்கும். நான் ஷின்சான் அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன் அங்கிள், ஷின்சான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பற்றி அவளே நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணிப்பா. அதுக்கப்புறம் தான் மிச்சி வா மிச்சி அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் நீங்கள் தான் மிச்சியோட ஷின்சானோட அம்மாவா, வாங்க நான் ஷின்சானை கூப்பிட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்கேன், சீக்கிரம் ஷின்சானை அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பா. நீ ஒன்று இருந்தாலும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மிச்சியும் உள்ளே போய் பார்த்தனா ஷின்சான் பார்த்தீங்கன்னா கலராக ட்ரெஸ் போட்டு உட்காந்துருப்பான். ஷின்சான் என்ன ட்ரெஸ் போட்டிருக்க, ஆமாம் ஷின்சானை பற்றி தான் தெரியுமே, அப்படியே பேச்சை மாற்றுவானே, அதேமாதிரியே பேச்சை மாற்றினா மிச்சி லாஸ்ட்டில் கோவப்பட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸை மாற்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிந்திப்பாங்க. இவங்கெல்லாம் நைட்லேயே எடுத்து வைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஷின்சான் சொல்லுவான், இந்த ஸ்கூல் பேக் நான் எடுத்துகிட்டு போகக்கூடாதா, நான் மிஸ் பண்ணுவேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சென்டிமெண்ட்டாக பேசிக்கிட்டு இருப்பான் மிச்சிட்ட. அதே சாக்கில் அடுத்த பேக்குக்கு போயிடுவான். இதாம்மா பேக்கு பொம்மை இருப்பான். அதுக்கப்புறம் தான் மிச்சி எல்லாரையும் கொட்டிட்டு, நீ புக்கு மட்டும்தான் எடுத்துகிட்டு போகணும், இந்த புக்கெல்லாம் பார்த்துக்க, இனிமேல் தான் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு ஷின்சானை அனுப்பி விட்ருவாங்க. இவர் தான் அந்த ஷின்சான் அந்த ஜூனியர் ஸ்கூல் ஒருத்தவன் பையன், இவன் தான் தூக்கிட்டு போவான் ஷின்சானை. ஏன்னா ஷின்சானை எங்கேயாச்சும் ஓடி போயிடுவான்னு சொல்லிட்டு ஷின்சானை பத்திரமா தூக்கிட்டு போயிட்டு இருப்பாங்க. அவங்க போகிற பாதை பார்த்தீங்கன்னா ரோடெல்லாம் கிடையாது, சும்மா இந்த சந்து உள்ற இதெல்லாம் வேறு மாதிரியான பாதையாக இருக்குது. அட்வென்ச்சர் மாதிரி பண்ணிட்டு போவான் ஷின்சான் ஜாலியாக. அதுக்கப்புறம் தான் இது மேலெலாம் உருண்டு போவாங்க. அதுக்கப்புறம் தான் ஷின்சான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மாட்டுவண்டி மாதிரி உதச்சிட்டு இருப்பான் அந்த பையனை. அந்த பையன் பார்த்தீங்கன்னா கீழே சரிஞ்சிடான்ட்டுக்குன்னு. அதுக்கப்புறம் தான் பயப்படும் போது ஷின்சான் தொங்கிட்டு இருப்பான் கீழே லாஸ்ட்டில். ரொம்ப சிரிப்பாகவே இருக்கும். ஷின்சான் தான் எப்போதுமே ஃபன்னுன்னு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு ஷின்சான் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பான். அப்போ பார்த்தீங்கன்னா ஷின்சான் கீழே விழுந்துருவான். ஷின்சானை பற்றி உங்களுக்கு யாருக்கும் தெரில, அதனால சொல்லிட்டு டக்குன்னு அவனே எந்திரிச்சு வந்துடுவான். அது நல்ல வேலை உனக்கு ஒன்றும் ஆகலை, நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூனியர் பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் தான் இந்த பாட்டிலாம் அவங்க எல்லாம் பாட்டி தெரியாமல் குமிஞ்சு போவாங்க. ஆனால் ஷின்சான் அந்த பாட்டியை வணக்க வச்சுட்டு போவான். அந்த சீன் செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் தான் மஸ்ஸாவ் போ நேனியெல்லாம் பார்த்து குட் மார்னிங் ஷின்சான்னு சொல்லிட்டு வேறு குரூப் வழியாக வருவாங்க. அப்புறம் தான் எல்லாம் கிராஸ் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. ஏன் கசாமாலாம் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு கசாமாவை தேடி ஷின்சான் போயிடுவான். இவங்க ஒரு பக்கம் தேடுவாங்க. வா கசாமா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லும் போது கசாமா பேசுவான், நான் ஒன்றும் உங்கள் ஸ்கூல் கிடையாது ஷின்சான், நான் ப்ரைவேட்டில் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சீன் போட்டுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் தான் ஷின்சான் சொல்லுவான், எந்த ஸ்கூலில் இருந்தால் வா கசாமா நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும் போது ஷின்சான் ஒரு பக்கம் தேடுவாங்க. திரும்ப அதே ஸ்கூல் வண்டி வரும் அந்த ப்ரைமரிக்கு வந்தது. அதுக்கப்புறம் ஷின்சான் அதிலே ஏறி போவானுங்க. அதுதான் சிரிப்பாக இருக்கும் இங்கே. அப்போ பார்த்தீங்கன்னா அதே பிரின்சிபல் ஓட்டிகிட்டு போவாங்களா, என்ன பிரின்சிபல் சார் இவ்வளோ ஸ்லோவாக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ
பேசிகிட்டு இருப்பாங்க. கசாமோ சீக்கிரம் போங்கன்னு சொல்லும்போது யோஷினாக்கா மேம் சொல்லுவாங்க, பசங்களா நீங்கள் இந்த ஸ்கூலே கிடையாது, ஏன் பசங்களா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு திட்டிட்டு வரும்போது பிரின்சிபல் ஒரு பக்கம் அழுதுகிட்டே வருவாங்க. இதான் ஷின்சானோட ஜூனியர் ஸ்கூல். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைபை தட்டி விட்டுருங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.